ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் நம்பர் சிஸ்டம் பார்த்துட்டு இருந்தோம். இதில் வீடியோ நம்பர் 6 வரையும் நம்ம யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோ நம்பர் 7 பார்ப்போம். ஓகேவா? நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம் நோட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட் சம் பார்ப்போம். 1 + 2 + 3 அப் டு n = 666 எனில் என்னோட மதிப்பு காண்க. ஓகேவா? 1 + 2 + 3 அப் டு என்னோட வேல்யூ வந்து 666 எனில் என்னோட மதிப்பு காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது என்ன, அதுக்கு இயல் எண்கள் மாதிரி இருக்கா? இயல் எண்களோட ஃபார்முலா என்ன? n + 1 / 2. ஓகேவா? அதோட ஈக்குவல் தான் 666. இதுலேருந்து நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 2 இந்த பக்கம் போனீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க. n + 1 = 666 × 2. இதை பெருக்குனீங்கன்னா 1332 வரும். இது n + 1 வரும். திருப்பி இந்த எண்ணை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். n² + n வரும். 1332. நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கம் இருக்க நம்பர் இந்த பக்கம் எடுத்துருவாங்க. n² + n - 1332 = 0. இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து என்ன சொன்னேன்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். -1332 இந்த இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து 36 37 மல்டிப்ளை பண்ணால் இது வந்துடும். இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறதுனால சின்ன நம்பரில் மைனஸ் சைன் போட்டுங்க. ஓகேவா? இங்கே ப்ளஸ் இருக்குது. இப்போ 37ல் -36 போனால் தான் +1 வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -1332 வந்துடும். இப்போ இந்த n இருக்க இடத்துல அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். n² = n² + 37n - 36n - 1332 = 0. இப்போ இது ரெண்டையும் பேர் பண்ணிங்க, இது ரெண்டையும் பேர் பண்ணிங்க. எண்ணை மட்டும் காமனாக எடுத்தால் n + 37 வரும். இந்த பாக்ஸில் என்ன இருக்கோ அதுதான் இங்கேயும் வரும். இப்போ வந்து இதை 36 காமனாக எடுத்திங்கன்னா n + 36 வந்துடும். 37 வந்துடும். சாரி, இப்போ ரெண்டு இடத்துலையும் சேமாக வந்திருக்கா? அப்போனா கரெக்ட். n - 36 நெக்ஸ்ட்டு n + 36 = 0. இப்போ என்னோட வேல்யூ -36 = 0ன்னு ஒன்று கண்டுபிடிக்கலாம். n + 37 = 0ன்னு கண்டுபிடிக்கலாம். என்னோட வேல்யூ இந்த பக்கம் வந்தால் 36 ப்ளஸ் ஆகிடும். இது மைனஸில் வரும். மைனஸில் இருக்க வேல்யூ எப்போதுமே எடுத்துக்கக்கூடாது. அப்போனா என்னோட வேல்யூ 36 வந்துட்டு. ஓகேவா? இந்த கொஷினோட ஆன்சர் வந்து 36. இயல் எண்கள் ஃபார்முலாவில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் n + 1 / 2 = 666. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகேவா? என்னோட வேல்யூ 36ன்னு வந்துடும். நோட் பண்ணிக்கிங்க. ரெண்டாவது சம் பார்ப்போம். இதேமாதிரி மாடலே இதான் லாஸ்ட் வீடியோ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எண்களில் அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இதோட முடிஞ்சிருச்சு. இந்த இயல் எண்களின் கூடுதல், வர்க்கங்களின் கூடுதல். ஓகேவா? எல்லா சம்மையும் நான் நடத்திட்டேன். ஸ்கூல் புக்கில் உள்ளது எல்லாமே பார்த்துட்டேன். வாங்க நெக்ஸ்ட் ரெண்டாவது சம் பார்ப்போம். இந்த 7 வீடியோ போதும். இந்த சிறப்பு தொடர் வரிசையை பார்த்தா இந்த 7 வீடியோ பார்த்தீங்கனாலே போதும். நீங்கள் ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். ரெண்டாவது சம் பார்ப்போமா? ரெண்டாவது சம் நோட் பண்ணிக்கோங்க. 1 + 2 + 3 அப் டு n = λ. அப்படி எனில் 1³ 2³ அப் டு n³ = என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 1 + 2 + 3னா என்னது? இயல் எண்கள். ஓகேவா? 1³ 2³ n³ என்னது? கணங்களின் கூடுதல். ஓகேவா? கணங்கள்னால் என்னது? கியூப். கணங்களின் கூடுதல். இயல் எண்களின் கூடுதல் ஃபார்முலா என்ன? n + 1 / 2. கணங்களின் கூடுதல் ஃபார்முலா என்ன? n + 1 / 2 2. கூடுதல் ஃபார்முலா. இப்போ n + 1 / 2 என்ன கொடுத்துருக்காங்க? லாம்டான்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா n + 1 / 2 λ². ஓகேவா? புரியுதா? இப்போ 1³ 2³ அப் டு n³ = λ² வரும் ஆன்சர். ஓகேவா? இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்ப்போம். தேர்ட் சம்.
தேர்ட் சம் நோட் பண்ணிக்கிங்க. 1 cube 2 cube 3 cube up to k cube equal to 4356. 1 cube 2 cube 3 cube up to k cube equal to 4356 எனில் k ஓட மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 cube 2 cube 3 cube up to k cube equal to 4356 எனில் k ஓட மதிப்பு கேட்டிருக்காங்க. இப்போ என்னென்னா கியூப் கணங்களின் கூடுதல் ஃபார்முலா என்ன? k ஆஃப் எண்ணுக்கு பதிலாக k இருக்கிறதுனால நான் k எடுத்துக்கேன். k ஆஃப் k + 1 / 2 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் எல்லா ஃபார்முலாவும் கொடுத்துருக்கோம். அதை போய் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். 4356 ஓகேவா? இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு கேவோட வேல்யூ கிடச்சிரும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயர்டை அந்த பக்கம் போனால் ரூட் ஆகும். ஸ்கொயர்டு ஆப்போசிட் சைடு போனால் என்ன ஆகும்? ரூட் ஆப்போசிட் சைடு போனால் ஸ்கொயர் ஆகும். இப்போ உங்களுக்கு ரூட் எடுக்கணும். ரூட் எடுக்கிறீங்க சொல்ல பாருங்கள். 2 2 பேர் பண்ணணும். இங்கேயும் ஒரே நம்பர் போடணும். இப்போ 43 இருக்குது. 6 6 36 வரும். 7 7 49 போயிடும். இதோட கம்மியான நம்பர் பார்த்தா 6 6 36 ஓகேவா? இப்போ 3ல் 6 போகாது. இதுவே ஒரு கடன் வாங்கிக்கிங்க. 13ல் 6 போயிட்டுனா 7 வரும். இந்த 56 அப்படியே இறக்கணும் ஓகேவா? இப்போ இந்த 6 இருக்குல்ல, இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை 2ஆல் பெருக்கிக்கணும். 6 2ஆல் பெருக்கினா என்ன வரும்? 12. அந்த இடத்துல தான் இங்கே போடணும். இப்போ இங்கேயும் சேமாக போடணும், இங்கேயும் சேமாக போடணும். இங்கே 6ல் முடியுது. எந்த நம்பர் 6ல் வரும்? 6ல் முடிகிற நம்பர் போட்டால் தான் 6 வரும். 36 அப்படின்னா 126 × 6 போட்டு பாருங்கள். 36 2 15 balance 1 7 5 6 வந்துட்டா? அப்படின்னா இந்த இடத்துல 6 வரும், இந்த இடத்துல 6 வரும். 7 5 6 0. அப்படின்னா ஆன்சர் என்ன? இதுக்கு ரூட் எடுத்தா 66 தான் ஆன்சர். k ஆஃப் k + 1 / 2. இந்த மெத்தட் ஸ்கொயர் ரூட் தெரியணும் ஓகேவா? அப்போ தான் நம்ம ஈஸியாக போடலாம். அடுத்து 2 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. k ஆஃப் k + 1 / 2 equal to 2 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா 132 வந்துடும். மல்டிப்ளை பண்ணிக்கங்க. 66 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 132 வந்துடும். அதுதான் இங்கே போட்டிருக்கேன். இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். k² + k = 132. இதோட கண்டினியூஷன் இங்கே போகிறேன் பார்த்துங்க. இதோட கண்டினியூஷன் இங்கே போகிறேன், இடம் இல்லை, இங்கே போகிறேன். k² + k இந்த +32 இந்த பக்கம் எடுத்தோம்னா -132 ஆகிடும். = 0. இப்போ இதுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நான் சொன்னேன். -132 1 132 எத்தனை தாட்டி பெருக்கினா வரும்? 11ஐயும் 12ஐயும் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு 132 வரும். இங்கே +1 இருக்கிறதுனால சின்ன நம்பரில் தான் மைனஸ் போகணும். இப்போ k² + 12k - 11k - 132 = 0. இதில் கேவை காமனாக எடுத்திங்கன்னா k + 12னு வரும். இதில் 11 காமனாக எடுத்திங்கன்னா k + 12. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் தான் பேர் பண்ணும். இப்போ 11 இது எடுத்திங்கன்னு வச்சுங்க. 11ல் காமனாக எடுத்திங்கன்னா இந்த இடத்துல 11 போயிடும், k மட்டும் இருக்கும். 132 வந்து 11 டேபிளில் 12 தாட்டி வரும். அதுதான் அப்படி போட்டிருக்கேன். = 0. இப்போ k - 11 k + 12 = 0. இப்போ k - 11 = 0 போட்டிங்கன்னா கேவோட வேல்யூ 11 வரும். இது போட்டிங்கன்னா கேவோட வேல்யூ -12 வரும். அதை எடுத்துக்கக்கூடாது, இது மட்டும் தான் வரும். கேவோட வேல்யூ +11. இது ஆன்சர். புரியுதா? நோட் பண்ணிக்கிங்க. கணங்களின் கூடுதலோடு கொடுத்துட்டாங்க. கேவோட மதிப்பு கேட்டிருக்காங்க. அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் போடுறோம். இதுக்கு ரூட் எடுக்கணும். ரூட் எடுக்கிறதா இங்கே போட்டிருக்கேன். இது பாருங்கள், பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை போட்டால் கேவோட வேல்யூ 11 வரும். இப்போ இதோட ஆன்சர் வந்து 11. கேவோட வேல்யூ வந்து 11 ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4வது சம் பார்ப்போம். இதுக்கப்புறம் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின். இந்த சாமில் என்னென்ன மாடல் வித்தியாசமாக கேட்டிருக்காங்களோ அது மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஒரு 3 சம்மு அது மட்டும் பார்த்துக்குங்க. இது ஸ்கூல் புக்கில் இருக்காது, இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஓகேவா? 4வது சம்மு எடுத்தீங்க. ஒரு சதுரங்க பலகையில் எத்தனை சதுரங்கள் உள்ளது? சதுரங்கள் உள்ளன. ஒரு சதுரங்க பலகையில் எத்தனை சதுரங்கள் உள்ளன கேட்டிருக்காங்க. சதுரங்கனா செஸ் போர்டு. இங்கே 8 x 8 ரோமர் இப்படி இருக்கும். 8 இருக்கும். 8 வரிசை 8 காலம் இருக்கும். அப்போனா என்ன? அது ஸ்கொயர் ஓகேவா? வர்க்கங்களின் கூடுதல் ஃபார்முலா தான் நம்ம எடுத்துக்கணும். n of n + 1
2n + 1 / 6. இப்போ என்னோட வேல்யூ 8ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா 8 ரோ 8 காலம் இருக்கும், அதனால் 8ன்னு எடுத்துக்கிறோம். 8ஓட வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 8 8 + 1 2 × 18 8 + 1 / 6. இது பண்ணால் 8, இது எல்லாமே மல்டிப்ளையில் இருக்குது. 8 + 1 9, 2 8 16 16 1 பண்ணால் 17/6. 6ஆம் வாய்ப்பாடு அடிக்க முடியாத டேரெக்டாக 3ஆம் வாய்ப்பாடு இது 3 தாட்டி வரும், இது 2 தாட்டி வரும். 8 × 3 × 17/2. இதை அடிச்சிங்கன்னா 2ஆம் வாய்ப்பாடில் இது 4 தாட்டி வரும். ஓகேவா? 4 3 17. ஓகேவா? 4 3 என்ன வரும்? 12 வரும். அதோட 17 பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? பெருக்கி காமிக்கிறேன் பாருங்கள். 204. ஆன்சர் வந்து 204. ஒரு சதுரங்க பலகையில் எத்தனை சதுரங்கள் இருக்குன்னா 204 சதுரங்கள் இருக்கும். ஓகேவா? ஃபார்முலா வந்து வர்க்கங்களின் கூடுதல் ஃபார்முலா எடுத்துக்கணும். n of n + 1 2n + 1 / 6. என்னோட வேல்யூ 8ன்னு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 204 வந்துடும். ஓகேவா? நோட் பண்ணிங்க. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 5வது சம் பார்ப்போம். முதல் n வரையுள்ள இயல் எண்களின் கூட்டு சராசரி காண்க. முதல் n வரை உள்ள இயல் எண்களின் கூட்டு சராசரின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு முதல் இயல் எண்களின் கூடுதல் தெரியும். அதில் கூட்டு சராசரி எப்படி கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்படி கூட்டு சராசரி முதல் n இயல் எண்களின் கூடுதல் டிவைடட் பை இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? என்னன்னு கொடுத்துருக்காங்களோ அந்த எண்ணை தான் இங்கே போடணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை இங்கே போகணும். என்னன்னு கொடுத்துருக்காங்களோ என்ன போட்டிருக்கேன். இதோட ஃபார்முலா n of n + 1 / 2. கீழே டிவைட் பை n இருக்குது. இந்த எண்ணுக்கு இந்த எண்ணை கேன்சல் ஆகிடும். இப்போ n + 1 / 2. முதல் n வரை உள்ள இயல் எண்களின் கூட்டு சராசரி வந்து n + 1 / 2. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 6th சம் பார்ப்போம். 2 சம் ஹோம்ஒர்க் வச்சுருக்கேன். அதோட சிறப்பு தொடர் வரிசையும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அடுத்த மாடல் தான் வந்து நம்பர் சிஸ்டத்தில் பார்க்க போகிறோம். ஆறாவது சம். முதல் ஒற்றை இயல் எண்களின் கூடுதலுக்கும் முதல் n இயல் எண்களின் கூடுதலுக்கும் உள்ள வித்தியாசம் காண்க. ஓகேவா? முதல் ஒற்றை இயல் எண்களின் கூடுதல். ஒற்றை இயல் எண்கள் கூடுதல் என்ன வரும்? ஃபார்முலா n². இயல் எண்களோட கூடுதல் ஃபார்முலா எல்லாமே ஃபார்முலா தான். n². n of n + 1 / 2. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. வித்தியாசம்னா டிஃப்ரென்ஸ். -1 n² - n of n + 1 / 2. இங்கேயும் 1 இருக்கதா அர்த்தம். இப்போ ரெண்டுமே பேஸ் நீங்கள் 2 ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? இது 2ஆல் பெருக்கணும், இது 2ஆல் பெருக்கணும். ஓகேவா? 2n² - n மல்டிப்ளை பண்ணால் n² + n / 2 இப்படி வந்துடும். இப்போ இது 2 n² இருக்கா, இது ப்ளஸில் மைனஸில் இருக்கா, 2ல் 1 போய்க்குனா என்ன வரும்? 1 n² + n / 2 வரும். சாரி. இப்போ மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆனால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்துடும். -n வந்துடும். அப்போ இந்த இடத்துல மைனஸ் வரும். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்துலையும் n காமனாக இருக்குது. என்ன எடுத்துங்க? n - 1 / 2. இது ஆன்சர். ஓகேவா? முதல் ஒற்றை இயல் எண்களின் கூடுதலுக்கும் முதல் n இயல் எண்களின் கூடுதலுக்குள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க. ஒற்றை இயல் எண்களின் கூடுதல் வந்து n². இயல் எண்களின் கூடுதல் வந்து n of n + 1 / 2. இதை வந்து இது பண்ணுறோம்.
அதில் நான் தெளிவாக சொல்கிறேன். n ஸ்கொயர் மைனஸ் n ஆஃப் n + 1 டிவைடட் பை 2. ரெண்டுத்துக்கு 2 காமனாக எடுத்தால் அதை 2ஆல் பெருக்கணும். மேலேயும் 2ஆல் பெருக்கியிருக்கேன். 2n ஸ்கொயர் ஆகிடும். இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் n இன்ட்டு n மைனஸ் n ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் இருக்குது. அப்போனா மைனஸ் தான் வரும். n இன்ட்டு 1 n டிவைடட் பை 2. இப்போ இது ரெண்டையும் கழிச்சிங்கன்னா n ஸ்கொயர் மைனஸ் n டிவைடட் பை 2. இது ரெண்டுத்தையும் என்ன காமனாக வெளியே எடுத்துங்க. n மைனஸ் 1 டிவைடட் பை 2 வந்துடும். ஓகேவா? 2 சம் ஹோம்ஒர்க் சொல்ல நோட் பண்ணிக்கங்க. இதோட சிறப்பு தொடர் வரிசை முடிஞ்சிடுச்சு. அடுத்தது நம்பர் சிஸ்டத்தில் அடுத்த மாடல் பார்ப்போம். ஹோம்ஒர்க் கூட முடிஞ்சிடுச்சு. ஆன்சர் சொல்கிறேன், போட்டு செக் பண்ணி பாருங்கள். Homework sum 1. 1 cube, 2 cube, 3 cube up to k cube equal to 6084 எனில் k மதிப்பு காண்க. ஆன்சர் என்ன வரும்னா 12 வரும். போட் பண்ணி பாருங்க. நம்ம சம் போட்டோம். இந்த இதில் எத்தனை சம்மாக போட்டோம்னா 3rd சம்மாக போட்டோம். அந்த மாடல் சம் தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு சம் முடிச்சு ரெண்டாவது சம் நோட் பண்ணிக்கிங்க. 1 cube 2 cube அப் டு k cube ஈக்குவல் டு 44100 எனில் k மதிப்பு காண்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னா 20 வரும். ரெண்டுமே ஒரே மாடல் தான். போட்டு பாருங்கள், உங்களுக்கு ப்ராக்டிஸாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.